ஓம் நமோ நாராயணாய. வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது. எதற்குமே சோர்ந்து போகாமல் இருக்கலாம். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை நீ உருவாக்கு முதல். அந்த நிலையை நீ உருவாக்கினால் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அதுவே நீ அடையும் வெற்றிகளில் தலை சிறந்த வெற்றி என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் மனித பிறப்பில் பல பல அர்த்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறப்பு என்பது ஒருவரை ஒருவர் உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. அவற்றை எவரும் சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்காகவே முக்கியத்துவத்தையும் கட்டாயமாக இறைவன் வைத்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் உண்டு. அதில் பல வித்தியாசங்களும் பல நற்பலன்களும் கட்டாயமாக இருக்கிறது. முதலில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் நான் மிக தெளிவாக நிறையவே உணர்த்தப் போகிறேன். அவற்றை நன்றாக தெரிந்து கொள்ள நீ நிச்சயமாக இறைவனிடம் சரணடைந்துதான் ஆக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் இரவும் பகலும் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்தேதான் இருக்கிறது. அவற்றை கஷ்டப்படாமல் கடந்து செல்ல பழக வேண்டும். உன்னுடைய குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்கிறாய். நீ அனைவரிடமும் அன்பாகவே நடந்து கொள்கிறாய். அவற்றை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. நீ எப்படி இருக்கிறாயோ அதே போல உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உன்னை போன்றே நல்வழிப்படுத்த இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ எதற்கும் கலக்கம் கொள்ளவே வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகு. நீ அவ்வாறு செய்தாலே இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி தேடி வந்தே தீரும். நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இனி எந்த துன்பங்களும் உனக்கு தொல்லையே கொடுக்காது, உனக்கு தொல்லையாகவே இருக்காது. நீ நினைப்பது போல் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கடினமானது அல்ல. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ சமாளிப்பதுதான் மிக மிக கடினம். யாரையும் நம்பாமல் உன்னையே அதிகமாக நம்பு. நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயமாக உயர்வான இடத்தை அடைந்தே தீருவாய். உன்னுடைய எண்ணங்கள் மிக மிக வலிமையானதுதான். அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உனக்கு புகழ் மாலையாக கிடைக்கும். அதையே கற்களைப் போல மற்றவர்கள் மீது வீசினால் அது உனக்கே காயங்களாகத்தான் கிடைக்கும். விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். உன் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும். எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல். நீ எப்பொழுதும் உன் செயல்களில் துணிச்சலோடு இரு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் மனதில் உறுதியிருந்தால் உன் வாழ்வு கோபுரமாக உயரும். எது தேவை என்று அறியாமல் தேடினால் நீ எவ்வளவு தேடினாலும் அது உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும். எப்பொழுதும் எது தேவை என்பதை அறிந்து கொண்டு தேடு. நீ நல்ல செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் மன நிறைவுதான் உனக்கான உண்மையான மகிழ்ச்சி. உன்னுடைய வாழ்வில் இழந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காமல் வாழ்க்கையில் நீ பெற்றதையெல்லாம் நினைத்துப்பார். அப்பொழுது நீ எதிர்பார்க்கும் நல்ல நல்ல விஷயங்களை நீ எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். கடுகு அளவு பெற்றாலும் சிறிதளவு பெற்றாலும் சந்தோஷம் கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். ஓம் நமோ நாராயணாய.